ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம ஹேரில் வார்ம் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாகவே ஆயிலிங் எப்படி பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அதில் பியோர் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இது நம்ம ஒரு தடவை தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஆயிலை ஹீட் பண்ணி, அதனால கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் இஞ்சி, ஆனியனோட ஸ்கின் எடுத்துக்கோங்க. இதில் ஆனியன் நம்ம கட் பண்ணி போட போகிறதில்ல, ஆனியன் மேலே இருக்க அந்த தோல் மட்டும் எடுத்து போட்டுக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸு, அதுக்கப்புறம் வெந்தயம், அப்புறம் பெப்பரை நல்லா இடித்து இந்த மாதிரி பொடியாக்கி போடுங்க. இந்த ஆயிலை ஜஸ்ட்டு நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணாலே போதும், இல்லைனா ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணுங்கள், அந்தளவுக்கு போதும். நல்லா ஹீட் ஆகும்போது இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். அந்த டைமில் அதை எடுத்து ஃப்ளேம்லேருந்து எடுத்து நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ளேமில் வைங்க. அதே மாதிரி அகெயின் கொஞ்சம் ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ளேமில் வைங்க. அப்படி வைக்கும் போது உங்களுக்கு உள்ளே போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் கருகாது. பிகாஸ் நம்ம இது கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ஈஸியாக கருகிடும். இப்போ ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதனால் வெளியே கொஞ்ச நேரம் வச்சு வார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். நான் வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி வார்ம் ஆயில் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் மற்ற டைம்ஸில் ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் வார்ம் ஆயில் எடுத்துப்பேன். உங்ககிட்ட பிளெயின் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆயில் இருந்துச்சுனாலும் ப்ராப்ளம் இல்லை. அதை நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது இப்போது கொஞ்சம் வார்ம் ஆகிடுச்சு. ஸோ நல்லா இருந்த ஹீட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆயிலை அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை டீடாங்கிள் பண்ணிக்கணும். டவுன்லேருந்து ஃபுல்லாக ஹேரை டீடாங்கிள் பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு இந்தமாதிரி லாக் ஆகிற இடத்துல ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக இழுக்கலாம். ஹேரை இழுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஹேர் எங்கே வீக்காக இருக்கோ அந்த ஸ்பாட்லேருந்து அப்படியே பிரேக் ஆகி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பண்ண நம்ம ரெடி பண்ண ஹேர் ஆயில் இருக்குது. ஹேரில் நீங்கள் அதிகமாக ஆயில் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு அந்த வார்ம்னஸ் படுற அளவுக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் யூஸ் பண்ண இன்க்ரீடியண்ட், வார்ம் ஆயிலுக்கு போட்ட இன்க்ரீடியண்ட் ஆயிலே இருந்தால் ஓகே. அது இன்னும் கொஞ்சம் நிறையவே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது ஆயிலே இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். அன்லெஸ் நீங்கள் ஏதாவது பவுடர் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் இப்போ யூஸ் பண்ணதில் எதுவுமே பவுடர்ஸ் கிடையாது. ஸோ நான் அதை அப்படியே ஆயிலோடு இருக்கும்போதே நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் ஏதாவது பவுடர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆயிலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நான் ஹேண்ட் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு வார்ம்த் இருக்குது. ஸோ அது எனக்கு போதும். ஸோ அதனால் நான் ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஹீட்டாக இருக்கும்போது காட்டனில் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஹேண்ட்லேயே நான் இது பண்ண ஆரம்பிப்பேன். நீங்களும் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேண்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போதே இந்த மாதிரி இந்த மூமெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மசாஜ் பண்ணுற மாதிரி இந்த மூமெண்ட்லேயே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பித்தா ஆயிலும் ஈஸியாக ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் பட ஆரம்பிக்கும். ஸோ ஒரே பிளேஸில் உங்களுக்கு இருக்காது. லாஸ்ட்டாக ஹேரோட டிப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே தான் நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரை நாட் போட்டு இங்கேருந்து இது கீழே வரைக்கும் இருக்கிற போர்ஷன் நீங்கள் அதிகமாகவே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாம். இது ஆயிலை இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஹேண்டில் ஆயில் எடுத்தாச்சு. இப்போது ஆயிலை ஃப்ரண்ட்டில் போட்டு பேக்
ஸோ நான் நைட்டில் வந்து அப்ளை பண்ணி படுக்க மாட்டேன், பிகாஸ் எனக்கு கோல்ட் ஆகும். அண்ட் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து ஹேர் ஆயில் நைட் அப்ளை பண்ணுறது வந்து கோல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட் அப்ளை பண்ண தேவையில்லை. அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து நான் அப்ளை பண்ணி படுக்கும்போது டஸ்ட்டு அதிகமாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஓவர் நைட்டில் அதிகமாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி விடணுன்றது நீடே கிடையாது. நீங்கள் மார்னிங் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாம். மார்னிங் ரொட்டீனாக வந்து ஹேர் கூம் பண்ணி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப ட்ராவலிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போதும் நீங்கள் இந்த அப்ளை பண்ணுறதை வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பண்ணாமலேயும் இருக்கலாம். நீங்கள் வெளியே எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது டஸ்ட்டு அதிகமாகும். ஸோ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணதே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஃபுல்லாக டஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு அகெயின் ரூட் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும், ட்ரைனஸ் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் ஷெட்டிங் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹேர் எப்பயுமே பின்னும்போது லூஸ் பிரைட் போடுங்க. லூஸ் பிரைட் போகும்போது உங்களுக்கு ஹேர் வந்து டைட் ஆகாது, கம்ப்ரெஷன் ஆகாது, ஹேர் புல்லிங் ஆகாது. ஸோ நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா இங்கே தான் ஹேர் வந்து பின்னுறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புல்லிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹேர் ஃபுல்லாகி கீழே டவுன்வர்ட்ஸாக வர ஆரம்பிச்சிடும். ஹேர் பின்னும் போது இந்த மாதிரி லூஸாக பின்னிக்கோங்க. லூஸாக பின்னிட்டு கீழே வந்து கிளிப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் உங்களுக்கு வந்து இங்கே கம்ப்ரெஷன் கம்மியாகும். பேண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து டைட்டாக ஆக ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம வார்ம் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஹேர் கேர் டிப்ஸ்க்கு அண்ட் பேக்ஸுக்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஸ்ரீதி லைஃப். Bye, ta-da!